ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ இப்போது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் நம்ம வந்து முக்கியமான கேள்விகள் எல்லாமே டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 6ல் சரிங்களா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் தான். இப்போ நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்தாச்சு, செகண்ட் பார்ட்டு அண்ட் தேர்ட் பார்ட் கொடுத்தாச்சு, தென் இது வந்து ஃபோர்த் பார்ட்டாக கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபிஃப்த் பார்ட்டாக இப்போ நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸ் அஸ் அ செக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் இதுதான். இந்த லிங்க் நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, திருக்குறளினுடைய பாவகை என்ன பாவகை? திருக்குறளின் பாவகை என்ன பாவகை? எஸ், திருக்குறள். ஆப்ஷன் பி குறள் வெண்பா. ஆப்ஷன் பி குறள் வெண்பா. திருவள்ளுவ பயன் என்று அழைக்கப்படுவது யாது? திருவள்ளுவ பயன் என்று அழைக்கப்படுவது யாது? எஸ், ஆப்ஷன் ஏ திருக்குறள் தான். ஆப்ஷன் ஏ திருக்குறள் தான். உத்திரவேதம் என்று அழைக்கப்படுவது யாது? உத்திரவேதம் என்று அழைக்கப்படுவது யாது? எஸ், ஆப்ஷன் சி திருக்குறள். நாயனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாயனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? எஸ், ஆப்ஷன் பி திருவள்ளுவர். ஆப்ஷன் பி திருவள்ளுவர். தவறான ஒன்றை தேர்வு செய்க. திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ முதல் பாவலர், தெய்வப்புலவர், மானுதவங்கி, கவி சக்கரவர்த்தி. எஸ், இதில் கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தவறான ஒன்று. மேலே கொடுத்துருக்க மூணுமே வள்ளுவருக்கான பெயர்கள் தான். அடுத்த கேள்வி, திருவள்ளுவரினுடைய காலம் என்ன காலம்? எஸ், கிறிஸ்துக்கு முன்பு 31. கிறிஸ்துக்கு முன்பு 31. பொதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளுவரை குறிப்பிட்ட நபர் யார்? பொதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளுவரை குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள இயல்கள் எத்தனை? எஸ், ஆப்ஷன் டி 9 இயல்கள். ஆப்ஷன் டி 9 இயல்கள். பாயிரவியல் இயலில் உள்ள அதிகாரம் எத்தனை? பாயிரவியல் இயலில் உள்ள அதிகாரம் எத்தனை? எஸ், ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் சி 4. பொருட்பாவில் உள்ள அதிகாரம் எத்தனை? பொருட்பாவில் உள்ள அதிகாரம் எத்தனை? எஸ், ஆப்ஷன் டி 70. ஆப்ஷன் டி 70. இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி 25. திருக்குறளின் உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதிய நபர்களுள் காலத்தால் முந்திய நபர் யார்? எஸ், ஆப்ஷன் பி தருமர். ஆப்ஷன் பி தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தையவர் யார்? காலத்தால் பிந்தையவர் யார்? எஸ், ஆப்ஷன் சி பரிமேல் அழகர். ஆப்ஷன் சி பரிமேல் அழகர். தென் அடுத்த கொஸ்டின், திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? எஸ், ஆப்ஷன் ஏ பரிமேல் அழகர். ஆப்ஷன் ஏ பரிமேல் அழகர். காலம் கடந்த பொதுமை நூல் என கருதப்படுவது எது? காலம் கடந்த பொதுமை நூல் என கருதப்படுவது எது? எஸ், ஆப்ஷன் சி திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனை? எஸ், ஆப்ஷன் பி 12,000. ஆப்ஷன் பி 12,000. விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் முதலில் படிக்கக்கூடிய நூல் எது? விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் படிக்கக்கூடிய முதல் நூல் எது? எஸ், ஆப்ஷன் பி திருக்குறள். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது? திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி 10. ஆப்ஷன் பி 10. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஆப்ஷன் சி 7. ஆப்ஷன் சி 7. திருக்குறள்
எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? சில இடத்துல வந்து 100க்கு மேற்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல 105ன்னு கொடுத்துருப்பாங்க. 107 அப்படிங்கிறது ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளின் சிறப்பை கூறக்கூடிய நூல் எது? திருக்குறளின் சிறப்பை கூறக்கூடிய நூல். ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. திருக்குறள் முதலில் பதிப்பித்த ஆண்டு? ஆப்ஷன் சி 1812. ஆப்ஷன் சி 1812. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் எது? திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள் எது? அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே பழம் எது? ஆப்ஷன் ஏ நெருஞ்சி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி மணக்குடவர். ஆப்ஷன் சி மணக்குடவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணிற் பூசல் தரும். இக்குறளில் எதை தாழ்பாளர் அடைக்க முடியாது என்று கூறப்படுகிறது? ஆப்ஷன் பி அன்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இக்குறள் உணர்த்தக்கூடிய அன்பிலார் செயல் யாது? எல்லாம் தமக்குரியதாகும். பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் போல் என்ற பொருளை உணர்த்தக்கூடிய தொடர் இடம்பெற்ற திருக்குறளை கூறுக. ஆப்ஷன் சி அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிந்த தற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி குறள் தான். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ இறையனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன்? ஆப்ஷன் சி வித்தகன். ஆப்ஷன் சி வித்தகன். தென் நாடென்ப நாடா வளர்த்தன் என்ற குறளில் கூறப்படக்கூடிய செய்தி எது? நல்ல நாட்டிற்கான இலக்கணம். நல்ல நாட்டிற்கான இலக்கணம். விழுமும் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் டி துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. ஆப்ஷன் டி துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. தமிழர்களின் வேதம், தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் சி திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தக்கூடிய கருத்து யாது? எஸ், ஆப்ஷன் ஏ காலத்தின் முக்கியத்துவம். ஆப்ஷன் ஏ காலத்தின் முக்கியத்துவம். வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிற் நீர துடைத்து. இக்குறட்பாவில் குறியதிற்பை என வள்ளுவர் உரைப்பது எவற்றை? எஸ், ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். தென் அடுத்த கேள்வி, டேஸ் 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 பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அந்த 3 இடம் எது? டேஸ் டேஸ் டேஸ். பொதுவா அந்த பாட்டில் மென்ஷன் பண்ணக்கூடியது. எஸ், மேற்கண்ட குறள் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறது. அந்த குறள் ஃபுல்லாக சொல்லாமல் இந்த குறள் வந்து யாரை பசிப்பினி தீண்டாது அப்படின்னு சொல்லுது. எஸ், ஆப்ஷன் டி பகுத்துண்பவரை. ஆப்ஷன் டி பகுத்துண்பவரை. ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாது? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஆப்ஷன் ஏ சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல்.
தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ, மனம் வீசாத மலர். மனம் வீசாத மலர். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய கடனாக குறிப்பிடுவது எது? கற்றவர் சபையில் முந்தி இருக்கச் செய்தல். கற்றவர் சபையில் முந்தி இருக்கச் செய்தல். திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் எந்த அதிகாரம்? ஆப்ஷன் சி, குறிப்பதிகாரம். ஆப்ஷன் சி, குறிப்பதிகாரம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த 4வது கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் இது வரைக்கும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி 4 கண்டென்ட் இருக்குது. இப்போ இதையும் இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேர்த்தா உங்களுக்கு ஓவராலாக 5th வீடியோ வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சாப்டருடைய எல்லா கேள்விகளையுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானும் சேர்த்து வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரும். நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுடைய லிங்க்கையும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்களை லிங்க்கையும் நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஏன்னா அதுலேயும் ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் இந்த நீங்கள் போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் இந்த லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ லிங்க் இருக்கும். அது போக உங்களுக்கு கொஸ்டின்ஸோட கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் வந்து MCQ ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதையும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். டெய்லி 8 மணிக்கு இந்த சீரீஸும் 9 மணிக்கு நமக்கு ஓல்டு கொஸ்டினோட சீரீஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த 2 சீரீஸும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ டு ஆல்.